பிரைஸ் லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். அதை நினைத்தும் கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வேத வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். The Lord is your keeper, the Lord is your shade at your right hand. இந்த மாத செய்திகளின் துவக்கமாக இந்த நேரத்தில் ஒத்தாசைகளின் ஆதாரம், சோர்ஸ் ஆஃப் அவர் ஹெல்ப் என்ற தலைப்பின் கீழே சில காரியங்களை இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான வார்த்தைக்காக, வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிற, உம்மை நம்பிக்கை வைக்கிறதான மனிதர்கள் எப்படியாக உம்மை நோக்கி பார்த்தார்கள், தங்களுடைய ஒத்தாசைக்காக ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்றும், அவர்களுக்கு எவ்வளமாக நீர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதெல்லாம் நிறைவேற்றினீர், பாதுகாத்தீர் என்று சொல்லியும் நாங்கள் இதிலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எல்லா ஒத்தாசைகளினுடைய ஆதாரமாக கர்த்தர் நீர் காணப்படுகிறீர் என்பதை தியானித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம். அருமை பிதாவே, ஆமென். கர்த்தர் காக்கிறவர் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். அவர் யாரை காக்கிறவர்? கர்த்தர் யாருடைய வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார் என்கிற கேள்வி வரும்பொழுது முதல் 2 வசனங்கள் இதற்கான பதிலை நமக்கு கொடுக்கிறது. அதை வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசையை நோக்கி பார்க்கிற, விரும்புகிற, ஒத்தாசை அந்த மனிதனுக்கு அவசியமோ அவன் யாரை நோக்கி பார்க்கிறான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில எப்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், அவனை காக்கிறவராக, அவன் வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறவராக காணப்படுகிறார் என்று சொல்லலாம் நம்ம தொடர்ந்து வாசிக்கிற வசனங்களிலே நாம் அறிய முடியும். இன்றைக்கு செய்தி என்னவென்று சொன்னால், ஒத்தாசைகளின் ஆதாரத்தை, எங்கிருந்து அந்த ஒத்தாசை வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக காணப்படுகிறது. நம்ம சங்கீதம் 103 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறதான அந்த உபகாரம் என்று சொல்லுகிற வார்த்தையும் ஒத்தாசை ஆகிய 2 சொற்களும் உதவி செய்கிறதை குறித்தாலும் இதுல நுணுக்கமாய் பார்க்கும் பொழுது வேறுபாடு உண்டு. என்ன, ஒத்தாசை என்கிற வார்த்தைக்கும் உபகாரம் என்கிற வார்த்தையும் உதவி என்கிறதை குறிக்கிறது, ஹெல்ப் அப்படின்றதை குறித்தாலும் கூட அதுல ஒரு நுணுக்கமான வேறுபாடு உண்டு. ஏனென்று சொன்னால், ஒத்தாசை அப்படின்னு சொல்லும்போது அது உடனிருந்து உதவி செய்கிறதை அது குறிக்கிறது. ஒருவருக்கு ஒரு அவசிய தேவை காணப்படும் பொழுது, அவரால் செய்ய முடியாத பொழுது அவருக்கு ஒரு கை கூட எனக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதை போல ஒரு துணை செய்கிறதான ஒரு காரியத்தை இந்த ஒத்தாசை என்ற வார்த்தை குறிக்கிறது. உதாரணமாக, ஒத்தாசை பண்ணு, உபத்திரவம் பண்ணாம இரு, ஒத்தாசை பண்ணு அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கை கொடு என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை குறிக்கிறது. அதனாலதான் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது எப்படி 2வது பதில வாசிக்கிறீங்க, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அர்த்தம் என்னன்னா, உனக்கு ஒத்தாசை செய்கிறவராக, உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னொன்று உபகாரம் என்று பார்த்தோம் 103வது சங்கீதத்துல. உபகாரம் அது அர்த்தம் என்னன்னா, அதுவும் ஹெல்ப் தான், உதவி செய்கிறது தான். ஆனால் அது என்னன்னா, நன்மை பயக்குகிறதான ஒரு செயல். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒருவருடைய தேவையை அறிந்து பிரதிபலனை நம்ம பார்க்காதபடிக்கு பெரிய உதவியா இருந்தாலும் சிறிய உதவியா இருந்தாலும் செய்கிறதான ஒரு காரியம் தான் அந்த உபகாரம். உதாரணமாக, கஷ்டத்துல இருப்பவருக்கு உபகாரம் செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு நன்மை செய், அவர்களுக்கு உதவி செய் அப்படின்னு அர்த்தம். கை கொடுக்கிறது என்று ஆனா அந்த அர்த்தத்தை அங்க கொடுக்காம என்ன அப்படின்னு சொன்னா, கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்கு உபகாரம் செய்ய அப்படின்னு சொல்றோம். அப்ப நுணுக்கமாய் பார்த்தா சின்ன ஒரு வித்தியாசம் இந்த உபகாரம் என்பதற்கும் ஒத்தாசை என்பதற்கும். ஒன்று அசிஸ்டன்ஸ் அப்படின்றதான ஹெல்ப்பை குறிக்குது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அவர்களால் ஒன்றுமே இயலாது, அப்போ அவர்களுக்கு ஒரு நன்மை செய்கிறதான ஒரு காரியத்தை உபகாரம் என்ற சொல் குறிக்கிறது. ஒத்தாசைகளோ உபகாரங்களோ எங்கிருந்து வந்தாலும் நம்ம எப்படி இந்த ஒத்தாசை உபகாரங்களை பார்ப்போம், யாராவது மனிதர்களிடத்திலிருந்து, நமக்கு வேண்டியவர்களிடத்திலிருந்து, அல்லது இரக்க குணம் உள்ளவர்களிடத்திலிருந்து இந்த ஒத்தாசையோ இந்த உபகாரமோ நம்ம மனிதர்களாய் நம்ம பெற்றுக்கொள்கிறது உண்டு அல்லவா. அப்ப ஒத்தாசை அல்லது உபகாரம், இந்த ஹெல்ப் பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்தாலும் சரி, யாரிடத்துல இருந்து வந்தாலும் சரி, அவைகளின் ஆதாரம் பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வரும், நம்மை ரட்சித்தவரும்
இன்றும் என்றும் நம்மை காக்கிறவருமான கர்த்தர் என்பதை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அவரை மகிமைப்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒத்தாசை இவர் செய்தார், இந்த உபகாரத்தை அவர் செய்தார் என்று சொல்லி மனிதர்களுக்கு, அல்லது அந்த நேரத்துல எங்கிருந்து அந்த ஒத்தாசை வருகிறது நம்முடைய கண்கள் காண்கிறதோ அவர்களுக்கு அந்த மகிமையை நம்ம செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் இந்த சங்கீதத்துல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். இந்த ஒத்தாசை என்பது, அல்லது 103ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறபடி உபகாரங்கள் என்று சொல்லும் பொழுதும், இது மனிதர்களிடத்துல, இந்த உலகத்திலிருந்து வேற எந்த இடத்துல இருந்து அந்த ஒத்தாசை உபகாரங்களோ வந்தாலும் கூட அதனுடைய ஆதாரம் எங்க, அந்த சோர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வரும், நம்மை ரட்சித்தவரும் இன்றும் என்றும் நம்மை காக்க வல்லமை உள்ளவருமான கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நம்ம உணர்ந்து கொள்வதற்காக தான் இந்த தியான வேலை. கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே, ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. சோதனை கஷ்டத்துல இருக்கிறவருடைய கைகளை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஒத்தாசை எங்கிருந்து வந்தாலும், உபகாரங்களை யார் செய்தாலும் இதனுடைய ஆதாரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, அதாவது எங்களை உண்டாக்கினதான கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி உணர்ந்து, கர்த்தராகிய உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு மகிமையை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.